அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சயின்ஸ் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களை வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் சிவகாசியை சொந்த ஊராக கொண்டவர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு கலை நிபுணர்னு சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா கலை வளர்மணி அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க ப்ரொப்ரைட்டர் ஆஃப் மகிழ் டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமியோட ப்ரொப்ரைட்டர். இவங்க மகிழ் இயற்கை உணவகம் இதோட ப்ரொப்ரைட்டர். இவங்க மகிழ் ட்ரெடிஷ்னல் அண்டு ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்ஸின் ப்ரொப்ரைட்டர். இவங்க இது மட்டும் இல்லாமல் பயிற்சி துறையிலையும் இவங்க தொடர்ந்து பயணித்து வந்துட்டுருக்காங்க. நிக்கில் ஃபவுண்டேஷன் அமைப்பின் பயிற்றுனர். இவங்க லைஃப் ஸ்கில் கோச். இவரின் கல்வி தகுதி எம்எஸ்சி மேக்ஸு. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கான சொந்தக்காரன் இவர். நேற்று என்னுடைய நண்பர் சூரியநாராயணன் சார், ஒரு சிவகாசியை சேர்ந்தவர், அவர் ஒரு பிரின்ஸிபல், ஏற்கனவே நம்ம நற்புலரியில் பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் மூலயமா நேற்று எனக்கு ஒவ்வொரு ஃபோன், இன்றைக்கி செஷன் தவிர்க்க முடியாத காரணத்தால், அதாவது நேற்று ஒரு ட்ரெயினர் வரல, சரி இன்றைக்கி ஆல்ட்ரேஷன் வச்சுருந்த போதும் இன்றைக்கும் வரல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் புதிதாக அறிமுகமான நபர் சூரியநாராயணன் சார் நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி இவரை பற்றி சொன்னாங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை என்எஃப் நிக்கில் ஃபவுண்டேஷன் எம் வேல்முருகன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அனைவருக்கும் வணக்கம். கேட்குங்களா சார்? நல்லா கேட்குது சார், நீங்கள் பேசலாம் சார். ஓகே, தேங்க்யூ. நற்புலரிங்கிற அமைப்புக்குள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அதிகாலையில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கிற ஒரு நல்ல சிந்தனைக்கு என்னுடைய முதல் வணக்கம். எனக்கு ஒரு டாபிக் உணவும் உணர்வும் ரொம்ப பிடித்தமான டாபிக்கும் கூட. நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதும் மக்கள அது ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு டாபிக்கும் கூட. இப்போ வீட்டிலே இருந்தாலும் உணவுல எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் ஒன்று சாப்பிடும் போதும் எல்லாமே எப்படி சாப்பிடணும், என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயம். அதையே டாப்பிக்காக கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம், நன்றி. இப்போ உணவுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல ஈட் அப்படிங்கிற வேர்டு என்ஜாய் ஆல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட், இஏடி, என்ஜாய் ஆல் டேஸ்ட். சாப்பிடும்போது உணவுக்கும் உணர்வுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நான் அங்கங்க திரட்டின விஷயத்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். நம்மளா அங்கங்க கற்றுக்கிட்டது, கேட்டது, படித்தது, இது விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில புதுசாக கூட இருக்கலாம். என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். என்ஜாய் ஈட், என்ஜாய் ஆல் டேஸ்ட். அதாவது ஒரு நாட்டில் ஒரு உணவு வச்ச உடனே அந்த பிரெயின் உணரும். அறுசுவைன்னு சொல்லுவாங்க. துவர்ப்பு, உப்பு, கார்ப்பு, இனிப்பு, புளிப்பு, இந்த மாதிரி அறுசுவையும் பிரெயின் உணர்ந்து அந்த உணவை சும்மா நம்ம உணவை எடுத்தோம், உள்ள போட்டோம், அதில் உப்பு இருக்கா, உணப்பு இருக்கா, புளிப்பு இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின்ல இப்படியா எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க. அப்படி உணவை இல்லாமல் ஒவ்வொரு டேஸ்ட்டையும் தட்டில் நிறைய உணவு இருக்கலாம், ஒரு முதல் வாய் வச்ச உடனே அதில் இருக்கிற எல்லா சுவையும் நீங்கள் உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதுதான் கரெக்டான ஒரு உணவு கொள்ளல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அதனாலதான் சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது எந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா
இந்த உடல் நம்மளுக்காக ஃபுல்லா உழைக்குது. அதுக்கான உணவை நீங்க கொடுக்கும்போது முழு உணர்வோட அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல வந்து சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். தண்ணீர் நம்ம ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம ஏன் வந்து எல்லாருமே தண்ணி வந்து குடிக்கிற கொடுப்போம். ஏன் தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, வெளியே இருந்து வர்றவங்க வந்து பலதரப்பட்ட உணர்வோடு வந்து சில நேரம் வந்து ஒரு டென்ஷனா வந்திருப்பாங்க, இல்ல ஏதோ பிரச்சனையில இருந்து வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு வர வழியில கூட ஒரு டிராபிக்ல யார்ட்டையும் ஒரு சின்னதா ஒரு இதோட அந்த இதை கூட வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இல்ல வெயில அலைஞ்சு டயர்டா வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா ஒரு மன அழுத்தத்தோட ஒரு ப்ரெஷர்ல இருக்க வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது இந்த தண்ணி கொடுக்கும்போது என்ன நடக்கும்? தண்ணி போய் என்ன உள்ள என்ன செய்யும்? ஏன்னா சூடான நரம்பு, அதாவது இதெல்லாம் செய்யும்போது என்னாங்கன்னா நரம்புகள் வந்து ரொம்ப சூடாகும்போது முறுக்கேறும். அப்படியே இது வந்து சூட்டை குறைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள தண்ணியை போய் உள்ள இருக்க சூடான நரம்பு எல்லாத்தையுமே வந்து கூல் பண்ண உடனே என்ன கோபம் வந்தவங்க கூட கொஞ்ச நேரம் அமைதியா ரொம்ப ஹார்ட்டா மன அழுத்தத்தோட வந்தவங்க கூட கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க வாய்ப்பு. திட்டவே வந்தவங்க கூட நம்ம திட்டமே வந்தவங்க கூட தண்ணி கொடுத்து உட்கார சொல்லும் போது என்ன ரிலாக்ஸா அமைதியா லைஃபா திட்ட போறேன், புரிஞ்சு நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு வாட்டர் என்ன செய்யும்? அந்த உணர்வுகளையே மாற்றும், மனிதனுடைய உணர்வுகளையே மாற்றும். இதனாலதான் நம்ம உணர்வு வந்து வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவு வெளியே இருந்து என்ன சிரமங்கள் வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம், டயர்டா வந்திருக்கலாம், தண்ணீர் எங்க கிடைக்காம இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பசியோட வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய வயிறும் மனசும் நிறையும் போது உணர்வுகள் வந்து அப்படி இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு விஷயங்களும் மட்டும் என்னுடைய பகிர்வுல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. இப்போ நிறைய நம்ம இயற்கை வாழ்வியல நிறைய ட்ராவல் பண்ணலாம். அதுல இருந்து சில விஷயங்கள் முதல் உணவு என்ன சொல்றாங்க, முளைக்கட்டிய விஷயங்கள். ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றோம். ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது அதனுடைய உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அதையே வந்து நீங்க அவிக்கும் போது அதனுடைய உணர்வுகள் வேற, அதே இது பொரிக்கும் போது ஒரு உணர்வுகள் வேற மாதிரி, அதே வறுக்கும் போது அதனுடைய உணர்வுகள் வேற. எதுவுமே நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்போது அதனுடைய ஃபைபர் கண்டென்ட், நல்ல குளிர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் போது என்ன நடக்கும்? நம்மள வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மல்ல. இதே நீங்க ஒவ்வொரு உணவையும் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ற விதத்தை பொறுத்து நீங்க நிறைய உணவுகள் எப்படி இருந்துச்சுன்னா வறுக்கிறது, பொரிக்கிறது இது மாதிரி ஆயிடுச்சு. வறுக்கிறது பொரிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உணவுடைய தன்மை என்ன ஆகும் அப்படின்னா உணவு வந்து எந்த அளவுக்கு வறுக்கும் போது எந்த அளவுக்கு அந்த உணவு பாதிக்கிறதோ அதே மாதிரி உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க சாப்பிடும்போது இயற்கையை சார்ந்தான் நம்ம வாழ்க்கை. இயற்கை தான் நம்மளை வளர்க்குது. இயற்கையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துதான் நம்ம வளர்த்தோம். அப்படிங்கும்போது அதை நம்ம ப்ராசஸ் பண்ணாம அதை அப்படியே எடுக்கும்போது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். இதே அதை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்துக்கு இப்போ பயிர் வகையில எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம பறிக்கிறோம், அதை நல்லா தண்ணியில ஊற போடுறோம், அதை கொஞ்ச நேரம் வந்து ஒரு துணியில கட்டி முளைக்க வைக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பயிர் வந்து முளைத்து வரும்போது அதை உட்கொள்ளும் போது நம்ம உடம்புலையும் வந்து நிறைய க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ எப்படி ஒரு பயிர் முளைச்சு வர்ற விஷயங்களை நம்ம சாப்பிட்டோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய உருவாகக்கூடிய தன்மை வந்து நிறைய இருக்கு. அதே பயிரை நீங்க அவிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் உள்ள உயிரோட்டங்கள் கம்மியா இருக்கும். ஒரு பயிரை உயிர் கொடுத்து அந்த உயிருள்ள உணவை சாப்பிடும் போது நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையான எனர்ஜி கிடைக்கணும் அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். இது அந்த பயிரை நீங்க அப்படியே அவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள உயிர்கள் வந்து கொல்ல 50%, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப இல்லை, ஒரு 50% வந்து அதோட உயிரோட்டம் வந்து அழிக்கும். அதே நீங்க வறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருள் வந்து கெட்டே போகாது.
எந்த ஒரு பொருள் வந்து கெட்டே போகாதோ அந்த பொருளை நம்ம சாப்பிடும்போது நாம் கெட்டு. இப்போ இன்னும் ஒரு ஃபைனா எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எடுத்து நீங்க வச்சிருந்தா எவ்வளவு நேரம் வச்சிருக்க முடியும்? 3 மணி நேரம் 3 மணி நேரம் அதுதான் கெட்டு. இது வேகமா கெட்டு போற பொருள். ஆனா இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து கெட்டு போகாது. இதே இது நிறைய உணவு முறைகள் ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாத உணவு முறைகள்லாம் இருக்கு. ஒரு வருஷம் வரை கூட கெட்டு போகாத உணவுகளா இருக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன நடக்கும்னா உடம்பு வந்து கெட்டு போகிறது. அதாவது வேகமா கெட்டு போற உணவை சாப்பிடும்போது நாம் உடம்பு கெட்டு போகாது. அதிகமா கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கிற உணவை சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் கெட்டு போகும். இப்படி உணவுகளை வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஏன் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம்? உணவு பிடிச்சதை சாப்பிட்டு போகலாம். உள்ள ஜென்ரேஷன் சொல்றாங்க, நாக்குக்கு இனிமையா கண்ணுக்கு வந்து புதுமையா தெரியும் போது அந்த உணவுகளை எடுத்துட்டு ஏன் ரசிச்சு போலாம், ஏன் வந்து இவ்வளவு கான்சென்ட்ரேட் உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு உண்மைதான். இப்ப நீங்க ஒரு நான்வெஜ்ஜோ நீங்க ஒரு விஷயத்தை பொரிச்சு வறுத்து எடுத்து சாப்பிடும் போது என்ன நடக்கும்? உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும், ஃபைபர் கண்டென்ட் கம்மியாகும். இதனால என்ன ஆகும்னா உடம்புல நரம்பு சூடாகும். இதனால ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷர் என்ன செய்யும்? அடிக்கடி டென்ஷன் ஏற்படும். ஒரு பொறுமை கொடுக்காது, ஒரு நிதானத்தை கொடுக்காது, ஒரு சைப்புத்தன்மையை கொடுக்காது. இப்ப என்ன நடக்கும்? எல்லாத்தையுமே வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால எப்பவுமே மனசு வந்து ரிலாக்ஸாவே இருக்காது. நிறைய டென்ஷன் உருவாகும். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றோம். இந்த விரத காலங்கள்ல வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது நான் சொல்றாங்க. ஏன் வந்து இருக்குன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நல்ல எளிமையான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற உணவுகளை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது நான்வெஜ் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் சொல்றாங்க அப்படின்னா நான்வெஜ் எடுத்துக்கும் போது உடம்பு சூடாகும், இன்னொன்று நிறைய மன அழுத்தம் உருவாகும். தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத நடவடிக்கைகளோ நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டியது. இதே இது உணவுல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பா உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தப்படும் போது எந்த சூழ்நிலையிலையும் வந்து அமைதி, பொறுமை, சைக்கிள் இதெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை வந்து மறைமுகமாவே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இலைமறை காயா வந்து வச்சிருக்காங்க, அது பழக்கத்திலே வச்சிருக்காங்க. நாம ஒரு விஷயம் வந்து தெளிவா இருந்துச்சு. அதாவது எல்லாருமே வந்து இப்போ நீங்க படிச்சிட்டோம் அப்படின்னால பழைய முறைகள்லாம் தூக்கி போடுற ஒரு சூழ்நிலையிலேயே இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. சில பேர் வந்து அதை அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண அப்படியும் இருக்கிறாங்க. அது அப்படியே தூக்கியும் போட்டிருக்காங்க, அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோவும் பண்ண. அப்போ இதுல ரெண்டுக்கும் நடுவுல வந்து பகுத்தறிதல்னு ஒரு விஷயம் இருக்கு. பகுத்தறிதல்னா ஒரு உணவை ஏன் சாப்பிடுறோம், இதனால இதை வந்து ஏன் உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க, இதுல ஏன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய உணவு முறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பகுத்தறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. சில பேர் வந்து எனக்கு இது வேண்டாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேண்டாம்? இதை டேஸ்ட் பண்ணிட்டு இதனால என்ன நன்மை இருக்கு, இதுல வந்து டேஸ்ட் பண்ணா என்ன, டேஸ்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லது இல்லையா. சில பேர் என்ன செய்வாங்க, பிடிக்கவே பிடிக்காது, இது ரெண்டையும் வேண்டாம் அப்படியே அவாய்ட். சில பேர் என்ன கொடுத்தாலும் சரி அப்படியே பகுத்தறிந்து ஒரு உணவை கொள்ளும் போது அதற்கான தன்மை கண்டிப்பா. இப்போ நிறைய உணவு முறைகள் சொல்றாங்க, ஸ்வீட் சாப்பிட்டா என்ன தன்மை இருக்கு, காரம் சாப்பிட்டா என்ன தன்மை இருக்கு, உப்பு சாப்பிட்டா என்ன தன்மை இருக்கு, தோற்று சாப்பிட்டா என்ன உணர்வு. இப்போ ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடும் போது இனிப்பு ஏன் வைக்கிறேன், இனிப்பு வச்சோம்னா இனிப்பு லைட்டா ஒரு இடத்துல வச்சோன்னே இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வாயில வந்து உமிழ்நீர் சுரக்கும். அப்போ இனிப்பை வச்ச உடனே அந்த உமிழ்நீர் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த உமிழ்நீர் வந்து உள்ள கொடுக்கப்படும். அந்த உணவு கலந்து உமிழ்நீர் உள்ள கொடுக்கும்போது பிரெயின் என்ன செய்யும், இந்த தாடைகள்ல தான் பிரெயினுடைய கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த உமிழ்நீர் டேஸ்ட் வந்து அப்படியே பிரெயின் கொடுக்கும்போது இந்த மாதிரி உணவுகள் தான் வருது. அதுக்கான செரிமானத்துக்கு தேவையான அத்தனை உமிழ்நீரும் இங்கே சுரக்கப்பட்டு அப்படியே உள்ள கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட உடனே அடுத்து ஒவ்வொரு உணவா டேஸ்ட்
நடக்கும்னா உள்ள வந்து பாடி ரெடி ஆகுது. இது மாதிரி ஒரு விஷயம் வருது, அதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க அப்படின்னு எனக்கு பிரெயினுக்கு எல்லா நர்ஸும் வந்து கட்டளை. இந்த மாதிரி ஒரு கட்டளையிட்டு செய்யும் போது அப்ப எல்லா விஷயங்களும் ஒரு மனிதன் தேவையான அத்தனை சுவையை சொல்லுவாங்க இல்லையா? புளிப்பு, ஒப்பு, அடுத்து காப்பு, கசப்பு, இனிப்பு. இந்த மாதிரி சுவைகளும் நம்மளுக்கு வந்து அதுக்கான ப்ராசஸ் உள்ள நடக்கும். என்ன ஆகும், உடம்பு வந்து ஆரோக்கியமா ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ காரம் அதிகமா சாப்பிட்டா என்ன நடக்குது? காரம் அதிகமா சாப்பிட்டா அவங்க கோவம் நல்லா வரும். ஏன்னா காரம் அதிகமா சாப்பிடும்போது உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் சுற்றி என்ன முறுக்கே. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, மழை காலத்துல நம்ம வந்து ஜிம்ல ரொம்ப நனைஞ்சிட்டோம் வச்சுக்கோங்க. மழை காலத்துல ரொம்ப ஃபர்ஸ்ட் நயம்பம் தெரியாது. கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் நனைய அந்த மழையிலேயே ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும், உடம்புல நடுங்க ஆரம்பிச்சோம். அப்படியே குளிர ஆரம்பிச்சோம். ஏன் குளிருது நடுங்குது அப்படின்னா, அங்க உள்ள உடம்புல உள்ள நரம்புகள்லாம் என்ன ஆகணும், சூடான நரம்புலாம் தண்ணியில ஊறி 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 என்ன ஆகுது, அந்த நரம்புகள்லாம் சுருண்டு. அப்ப என்ன இந்த உடம்பு என்ன கேட்குது, சூடு கேட்குது. சூடா ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். இல்ல காரம் ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். அப்ப ஏன் இப்படி தோணுது அப்படின்னா, சுருண்டு இருக்கிற நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் சூடாகி டெம்பர் ஆகணும்னா உள்ள சூடா ஏதாவது சூடா உள்ள வந்து ஏதாவது காரத்தரமா உள்ள நரம்பெல்லாம் கொஞ்சம் என்ன ஆகும், டெம்பர் கொஞ்சம் சூடா. அப்ப அந்த குளிர் அதிகமான குளிர்லயே நாம இருக்க முடியாது, அதிகமான ஹாட்லயே இருக்க முடியாது. இப்போ நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த பேலன்ஸ் பண்ற வேலையை யார் செய்யறா அப்படின்னா அந்த உணவு. பேலன்ஸ் பண்ணா நம்ம உணர்வையும் பேலன்ஸ் பண்ற வேலையை உணவு. அப்போ ஒரு மழை நேரத்தில் சூடா சாப்பிடணும், காரமா சாப்பிடணும்னா 2 விஷயம். சூடா இருந்து சுருண்டு போன நரம்புகளை உடம்புல அத்தனையும் முறுக்கேற்றி கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரணுங்கிறத அந்த உணவு வந்து செய்யும். இது வந்து இந்த கசப்பு, துவர்ப்பு இது 2 என்ன செய்யுது. இது வந்து இதனுடைய வேலையை வந்து நம்ம உள்ள இருக்கிற அத்தனை ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை இதை செய்யும். ரத்தம் வந்து சுத்தமானாலே மேக்சிமம் வந்து நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதை வந்து துவர்ப்பு, கசப்பு 2மே செய்யும். இந்த 2மே இன்னைக்கு வந்து எடுக்கிறதே இல்லை. எல்லாரும் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இனிப்பு எடுப்போம், புளிப்பு எடுப்போம், உப்பு எடுப்போம், உரப்பு எடுப்போம். துவர்ப்பு, கசப்பை வந்து நிறைய பேர் எப்ப எடுப்போம் அப்படின்னா, உடம்பு எப்ப சரியில்லையோ அப்ப. ஆனா எப்பயுமே ரெகுலரா துவர்ப்பும் கசப்பும் இந்த இனிப்பு உப்பு சேர்த்தே எடுக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்த துவர்ப்பு எதுல இருக்கு, துவர்ப்பு எது, கசப்பு எது, இதுலயுமே டவுட். துவர்ப்பா கசப்பா? இந்த துவர்ப்பு கசப்பு எதெல்லாம் இருக்கு அதையும் சேர்த்து எடுக்கக்கூடிய மனப்போக்கத்தை இன்னைக்கு தலைமுறைக்கு கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு 90% வந்து அந்த மாதிரி கொண்டு வரதே இல்லை. அவங்க மேக்சிமம் எடுக்கிற உணவுலேயே உப்பு, உரப்பு இதான் 2 அதிகமா இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு வந்து உப்பு உரப்பும் அதிகமா உடம்புல கலக்கிறதுனால ரத்தத்துல வந்து உப்போட தன்மை வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, உப்போட தன்மை அதிகமா ஒரு பொருள்ல உப்பு அதிகமா சேரும்போது அந்த ஃப்ளோ கம்மியாகும். அப்ப ரத்தத்தினுடைய ஃப்ளோ கம்மியாகும் போது அங்க என்ன ஆகுதுன்னா பிளட் ப்ரெஷர் உருவாகுது. ரத்தம் வந்து ஓட்டம் கம்மியாகும் போது ரத்தத்தை புஷ் பண்ணி அனுப்ப வேண்டியது. அப்ப என்ன ஆகுதுன்னா ரத்த அழுத்தம் வந்து உருவாகுது. இந்த ரத்த அழுத்தம் உருவாகும் போது நிறைய இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம பார்க்க முடியும். அப்போ உப்பு, உரப்பு, இனிப்பு, புளிப்பு கூட 4வதா 4 விஷயம் தான் மக்களுக்கு பிரதான உணவா மாறிட்டே இருக்கு. கசப்பும் எங்கேயாவது நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா டாக்டர்கிட்ட போனாலோ இல்ல ஏதோ ஒரு மெடிசன் போனாலோ அங்க கொடுக்குற விஷயமே இந்த உப்பும் சரி இந்த தோற்கும் கசப்பு தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ரெகுலரா ஒரு இது இந்த டேஸ்ட்டை எடுத்துக்கும் போது அந்த உணர்வுகளே மாறும், உடலுடைய தன்மையே மாறும். இப்போ நம்ம என்ன சொல்றாங்க, சுருன்னு கோவம் வர மாதிரி கம்பெனி வந்து கரத்தரமா சாப்பிடுவோம், அதனாலதான் கோவம் வரும் அப்படின்னு. அப்ப உப்பு உணவு சம்பந்தம் இருக்கு. சில பேர் சோத்துல உப்பு போதுன்னு சாப்பிட்றாரு, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்னா என்ன, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா உனக்கு சூடுன்னு கோவம் வரும், சூடு சொரம் எல்லாமே இருக்கு. சூடு இருக்கு, சொரம் இருக்கு, போட்டே சாப்பிட மாட்டியா? சப்புன்னு சாப்பிட்டா நான் சொல்லுவாங்களா, விரத காலத்துல வந்து உப்பு உரப்பு எதுவும் சாப்பிட்டாம என்ன உணவு இருக்கோ அதை சப்புன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சாந்தி நிலையில இருக்கு. அதான் விதி.
ரொம்ப சாந்தமான நிலையில இருக்குன்னா உப்பு, உரப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லா சுவையும் குறைச்சிருவாங்க. சுவையே தெரியாம தான் சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணப்படும். எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க. சாந்தமா இருக்கும். இது சைப்புத்தன்மையோட இருப்பாங்க. சைப்புத்தன்மையோட சைப்புத்தன்மையோட வெறும் கால்ல வந்து நடந்து போறது, சரிங்களா? சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, யார் என்ன பண்ணாலும் கண்டுக்காம போறது, பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ஒண்ணுமே இல்லைன்னு போறது. இந்த மாதிரி சைப்புத்தன்மையை வந்து கொடுக்குறது வந்து இந்த உணவு முறை. இதே இது நல்லா நார்மலான டயத்துல நல்லா தரமா சாப்பிட்டு நல்லா உரப்பா சாப்பிட்டு வாழ்ந்த மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதுனாலுமே வந்து ஒரு சின்னதா லைட்டா ஒரு பார்வை பார்த்தாலே என்ன முறைக்கிறிய, என்ன பண்றியா அப்படின்னு சொல்லி அவனோட உணர்வுகளுடைய பேச்சே வந்து மாறும். இப்படி நம்ம உணர்வுக்கும் நிறைய சம்பந்தங்கள் வந்து இருக்கு. இப்படி நம்ம லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ ரோட்ல போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒருத்தரை பார்த்தோன்னே ஸ்மைலிங் பேசுறோம். வண்டியில போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் பார்த்தோன்னே ஒண்ணு 2 பேர்ல அவர் மேலே தப்பு இருந்தாலும் நம்ம லைட்டா ஸ்மைல் பேஸோட போனோம், ரைட் ஓகே அப்படின்னு. சில பேர் ஏன் பார்த்து வர முடியாதா அப்படின்னு எடுத்தவொடனே வந்து திட்டிதான் ஆரம்பம். இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா இந்த உணவு முறைகளும் உள்ள ரத்த ஓட்டங்கள் இருக்கு. ப்ரெஷர் தான் காரணம். ஏன் வந்து இதெல்லாம் சரியா இருக்காதா, இன்னும் சரியா வர மாட்டேன், ஏன் அவன் இப்படிதான் வருவியா, மொத்தம் என்ன சொல்லுவாங்க, அறிவு இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. அறிவு இருக்கான்னு சொன்னோடனே நம்மளுக்கு கோவம் வரும். அறிவு இருக்கான்னு சொன்னா ஏன் நம்மளுக்கு கோவம் வரணும்? அதாவது இப்போ அந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம கிராஸ் பண்ணணும் தெரியாம கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து தவறு நடந்து போச்சு. அப்ப அந்த இடத்துல அறிதல் வந்து இல்லாதனாலதான் நடக்குது. அதை பத்தி தெரியாதனாலதான் நடக்குது. இப்போ அறிவு இல்லையான்னா என்ன இருக்கும், அதை பத்தி தெரியாம வந்திருக்கியா? இந்த வார்த்தைகளை நம்ம டீப்பா யோசிக்காம நம்ம ஏன் கோபம்? யாராச்சும் சின்ன கேட்டவங்க, யாராவது நம்மளுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டவனே உங்களுக்கு சுருக்கும் கோவம். ஏன் கோவம் வரும்? அதாவது இதை பற்றின அறிவு உனக்கு இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. அதை வந்து சிம்பிளா ஒரு அறிவு இருக்கா கேட்கறேன். அதாவது இந்த நேரத்துல இப்படி செய்யணும் தெரியாதா அப்படிங்கிறத ஒரு அறிவு இருக்கா கேட்கறேன். அவ்வளவு. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம டீப்பா யோசிச்சோம், அங்க வந்து கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோவத்தையே நம்ம அறிவு இருக்காங்கிற வார்த்தையையும் தவற பயன்படுத்தி. அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய உணவு முறைகள் தான். நாம என்ன எடுத்துக்கிறோம், நாம எப்படி அதை எடுத்துக்கிறோங்கிறத வச்சுதான் நம்மளுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு விருந்துக்கு போயிருக்கோம், நல்லா தரமா நான்வெஜ் அது இதுன்னு எல்லாமே சாப்பிடும்போது ஒரு எந்த மாமி எந்த வீடு மாமிசம் சாப்பிடுறோமோ அந்த வீடான ஹேபிட்ஸ் தான் நம்மளுக்கு. எதை நம்ம உட்கொள்றோமோ அதுக்கான பலன் தான் அதோட தன்மை அதுல இருக்கும். அந்த தன்மையைத்தான் நம்ம வந்து உள்ள ஏற்றிக்கிறோம். இப்போ ஒரு முளைக்க வச்ச தானியம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு உயிரோட்டமான விஷயம் சாப்பிட்றோம், அது நம்ம ஃபைபர் கனெக்ட் அதிகமாக உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கு அப்படிங்கும் போது என்ன நடக்குறாங்க, சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு உடம்பு என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி தயாராகும். இதே இதுக்கான காரமும் உடம்பு வளர்ச்சி வறுத்து பொறிச்சு எல்லாம் வந்து சாப்பிட்றோம், அதுக்கேற்ற தன்மையும் நம்மளுக்கு எதுவுமே ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப வேகமா யோசிக்கும், ரொம்ப வேகமா போகும், ரொம்ப முறுக்கியா இருக்கும். இந்த மாதிரி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம திட்ட ஆரம்பிச்சோம். ஒருத்தனை வந்து அமைதியை கேட்க வர்றதுக்கு முடியும்னா என்ன சொல்லுவாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட நம்ம வந்து அமைக்க முடியாது. சொன்னதுதான் யார்த்தையும் பொறுமையா உட்காந்து சொல்லுவாங்களா, பேசிட்டு இருக்கும் போது இவங்க வந்து இவங்க கருத்து தெரிவிக்கும், அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்காம நம்மளுடைய கருத்து தெரிவிக்கும் அப்படின்னு வேகமா இருக்கு. இதெல்லாம் வந்து உணவு முறைகள்ல வந்து இருக்க ஒரு வித்தியாசம். ஒருத்தர் வந்து பேசுறத ஒருத்தர் நல்லா கேட்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட வந்து நிறைய பொறுமை அப்படின்னு கைப்பிட்டாங்க. அப்ப அது எப்படி வருது அப்படின்னு அவருடைய உடல் வந்து சரியான உணவு முறை எடுத்து ஃபாலோ பண்றாரு விஷயம் தான். நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா யங் ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே பயங்கரமா கூப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அதாவது என்ன சொல்றாங்க எல்லாத்தையுமே தாண்டா அப்படின்னு மூர்த்தியா நிற்பாங்க. இதே இது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட உணவு முறைகளே டோட்டலா மாறும். யங் ஸ்டேஜ்ல வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிடலாம், எது கொடுத்தாலும் சாப்பிடலாம், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு எங்கேயும் போவாங்க. அதே ஆக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வயதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கறி இல்லாம சாப்பிட மாட்டேன், நான் வந்து நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து ஒரு 2-3 சைடிஷ் தான் சாப்பிடுவேன், இப்படிலாம் யோசிச்சு இதைத்தான் சாப்பிடுவேன் அதைத்தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொன்னவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு நார்மலா எனக்கு கடைக்கு போனா
யங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பூரி கொடுங்க, எனக்கு வந்து அந்த தோசை கொடுங்க, இந்த தோசை கொடுங்க, மசாலா தோசை கொடுங்க. அதே இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு வந்து இட்லி கொடுங்க போதும், வடை வேண்டாம். இப்போ வடையிலேயே வந்து உளுந்து வடை கொடுங்க. அப்படி என்ன ஆகும்னா உணவு முறைகளுடைய சிந்தனையை மாறும். ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய பக்குவம். இது எது சாப்பிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம யங் ஸ்டேஜ்ல சாப்பிட்டனாலதான் இவ்வளவு தூரம் உடம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கும் போது உணர்வுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப நாம உணர்வுகளை அடைக்கிருக்கோம். உடல் உடல் உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான உணவு என்ன? சிம்பிளா, ஈஸியா, வேகமா செரிமானம் ஆற மாதிரி, உடம்புக்கு ஆரோக்கியம் தர மாதிரி, உடம்பு எப்பவுமே லேசா வச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி உணவு முறையை எடுத்துக்கிறது அவங்க தயாராயிருக்கு. இப்போ அவங்களோட உணவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, காலைல இட்லி சாப்பிடுவாங்க, இல்லை மதியம் ஒரு கஞ்சி, ஒரு உணவு சாப்பிடுவாங்க. நைட்டு நேரம் ஒரு கஞ்சியோ சாப்பிட்டுட்டு சிம்பிளா பழங்களை சாப்பிட்டு அவங்க வந்து நிறைவேறி இப்போ ஒரு 50 வயசுக்கு மேல இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துப்பாங்க. எல்லாத்தையும் பிடிச்சிச்சு, எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு வச்சு சாப்பிட்டு அப்படியே உட்கார முடியாம, நிந்திக்க முடியாம நேரத்துல வந்து தூங்குவோம், இல்லடா வந்து கொஞ்ச நேரம் சாய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கத்தோட. ஏன் அப்படின்னா அவ்வளவு உணர்வுகளை இருக்கும்போது உடம்பு உணர்வுகளே அந்த நேரத்துல உங்களால பொறுமையை நிக்க கூட முடியாது, உட்கார முடியாது. ஒரு நல்ல வார்த்தை டென்ஷன் ஆகும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க. ஏன் பொறுமை ஆகலாம், வீட்டுக்கு போவோம், போய் தூங்குவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு. ஏன்னா உள்ள கொடுத்த உணவு வந்து வேலை செய்யும், அவ்வளவு வேலை செய்யும். இதே இது அந்த உணவு முறையை லைட்டா, எளிமையா, கொஞ்சம் அரை வயித்தோட சாப்பிட்டோம்னா எவ்வளவு நேரம்னாலும் உட்காரலாம், எந்த சூழ்நிலைனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட். இதே இது வயிறு முட்டை, நெஞ்சு முட்டை சாப்பிட்டு எப்படியாவது சூழ்நிலையில கொஞ்ச நேரம் இல்லை எனக்கு டயர்டா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை எது உருவாக்கு அப்படின்னா அந்த உணவு தான். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் நம்முடைய உணர்வுகள். ஏன் இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம்னா அது நிறைய சொல்லிட்டோம். நிறைய சுவை, ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கு. இனிப்பு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா இனிப்பு அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா உண்மையில நல்லா சுரக்கும். அந்த இனிப்பு வந்து அப்படியே முழுங்காம இந்த இனிப்பு நாக்குல வச்சு அப்படி உண்மையிலே கலந்து அந்த பிரெயின் என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத உணர்வு சொல்லும் போது இது பிரெயினுக்கு எப்படி சம்மந்தம் இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு நம்மளையே சொல்லுவோமே, கண்ணை மூடிட்டு நாக்கு நீட்ட சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ட ஸ்வீட்டையே ஒரு ஸ்வீட்டை எடுத்து நாக்குல வச்சோடனே அப்படியே நம்ம அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே இந்த டேஸ்ட்டை வச்சு நம்மளால சொல்ல முடியும். கண்ணை திறந்து பார்க்காம இந்த டேஸ்ட்டை வச்சு நம்மளால சொல்ல முடியும் இந்த ஸ்வீட் தான். இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டா, நாம அந்த ஸ்வீட்டை சாப்பிடும் போதுதான் எப்படி ஃபீல் பண்ணுவோம். இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, இந்த டேஸ்ட் இருக்கும், அதனால நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன், இதனால எனக்கு ரொம்ப அப்படிங்கிற ஃபீலை நம்ம அந்த ஸ்வீட்டை சொல்ல முடியும். பார்க்காமே ஏன்னா அந்த ஸ்வீட்டை ஏற்க முடியும். அந்த சாப்பிட்ட டேஸ்ட்டையும் அந்த ஃபீலையும் உங்க பிரெயின் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு மறுபடியும் அந்த ஸ்வீட்டை எப்ப சாப்பிடுறீங்களோ அப்ப சாப்பிடும்போது ஏற்கனவே நீங்க சாப்பிடும்போது என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதற்கான ஒரு ரிசல்ட் உங்க பிரெயின் வந்து கசப்பு ஏதாவது சாப்பிட போறோம் வச்சுக்கோங்க, இங்க கசப்பு அவாய்ட் பண்ணி தயிர், டீயோ பாகக்காயா வேண்டாம், எனக்கு எந்த காயா வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணி தயிர். அந்த காயை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும், இதோ எனக்கு வேண்டாம், எனக்கு இதனாலே அலர்ஜி, இதனாலே எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஃபீல் பண்ண பிரெயின் அப்சர்வ் பண்ண விஷயம் தான் அப்ப ரியாக்ட் பண்ணும். அப்போ எல்லாமே வந்து பிரெயினுடைய அப்சர்வேஷன். உணவு ஒவ்வொன்றும் பிரெயினால அப்சர்வ் பண்ணப்பட்டு அதற்கான தன்மையை நாம வந்து இதுக்கு வந்து இந்த உணவையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அதுக்கான புரிதல் அவ்வளவுதான். மனசு வந்து புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கும் போது ட்ரெயின் அதை ட்ரெயின் ஏத்துக்குச்சு அப்படின்னா உடம்பு ஒரு பாகக்காய் சாப்பிட்டா நல்லது, பாகக்காய் நிறைய இருக்கு, இனிப்பு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ நம்ம இனிப்பு ஒரு 2 லட்டு கொஞ்சமா பாகக்காய் வாரத்துக்கு 2 தடவை எடுத்து உடம்பு நல்லா இருக்கும். பேலன்ஸ் பண்றதுக்கான அறிவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, புரிதல் கிடைச்சிருச்சு, நம்ம தாராளமா அதை என்ன பண்ணிப்போம் எடுத்து பார்க்க. நம்ம வந்து குழந்தைகளுக்கு பார்த்தா சில பேர் பெற்றோர் சொல்லுவாங்க,
இவன் வந்து பாஸ்தா சாப்பிட மாட்டான், அது சாப்பிட மாட்டான், இவனுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லும்போது அந்த எஜுகேஷன் பண்ணாம அதே, அதாவது ஒருத்தங்க கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே விட்டுறோம். நிறைய இடத்துல நான் பார்த்து பிடிக்காதே சொல்லுவாங்க. அவனுக்கு பிடிக்காதுன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த உண்மைகள் எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னவே அவன் முயற்சி பண்ணிருக்கான். இல்ல அவனுக்கு பிடிக்கிற மாதிரி அதை வந்து கொடுக்கறதும் முயற்சி பண்ணிருக்கான். ரெண்டுமே நடக்காம அவனுக்கு பிடிக்காது வராது, அவனுக்கு வந்து இதுதான் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்த, அதாவது இதுதான் பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கொடுத்தாங்க. இன்னொன்று இவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தேவையில்லை பிள்ளைகளுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தும். இது எப்படி கொடுக்கணுங்கிற அறிவை நம்ம வந்து இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைமுறை வந்து இப்ப நீங்க விஷயம்லாம் நடத்துறீங்க. இப்ப தலைமுறை வந்து ஆரோக்கியமா இருக்குதான ஒரு முக்கியமான காரணமா தான் நினைக்கிறேன். வருமா தலைமுறை நல்லா இருக்கீங்கன்னா வந்து நம்மளுக்கு எப்படி அதை கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போட நல்லா இருக்கும். அது ஏன்னா அதுக்கு புரிதல் இருக்கு. பால் பெயர் கொடுத்தோம்னா இனிப்பு சாப்பிட, அதனால இங்க வந்து விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் பேரம் இந்த பாலத்தாயும் அவன் சாப்பிட்ற மாதிரி எப்படி அழகா கொடுக்குறது, அவனை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிற திங்கிங்க இன்னைக்கு நம்ம வந்து வளர்த்து மெனக்கெடுதான் சொல்லுவாங்க. அவன் வச்ச ஐடியை எடுத்துப்போம் அப்படிங்கிற விட இது எப்படிலாம் அவன் கொடுத்தா அவன் வந்து உள்ள போகும், இதனால அவனுக்கு இந்த நன்மைகள்லாம் எப்படி அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா நன்மை வந்து இன்னைக்கு வந்து யாருமே வந்து யங் ஸ்டேஜில் வந்து எதனாக்காவோ பாவக்காயோ பாம்பு காய்கறிகள் நீர் காய்கறிகளான புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் எடுக்கிறதே இல்லை. இது வந்து சுகர் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படிங்கிற காரணம் எல்லாத்துக்குமே இருக்கு. யங் ஸ்டேஜுக்கு உள்ளவங்களுக்குமே இருக்கு சுகர் வந்து ப்ரெஷர். காரணம் அவங்க வந்து உணவு பற்றின நாலேஜ் இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கு. நல்லா இந்த காலத்துல வந்து ஒரு தோட்டத்துக்கு போவாங்க, என்ன காய்கறி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு சாப்பிடுவாங்க. அதில் வந்து சுரக்காய் பிரதானமாக இருக்கும், அவரைக்காய் இருக்கும், பூசணிக்காய் இருக்கும். இதெல்லாம் வந்து பிரதான உணவாக இருக்கும். நீர் காய்கறி வந்து அதிகமாக இருக்கும். நீர் காய்கறி அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல வந்து என்ன நடக்கும், நீர் காய்கறி அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல நரம்புகள்லாம் கொஞ்சம் வலுப்பெறும். நரம்புகள் வலுப்பெறும்போது நரம்புல என்ன உடம்பை வந்து சூடாக்குறதோ இல்லை வேலையெல்லாம் அதுதான் செய்யும். அப்போ உடம்புகள் வந்து நரம்புகள் வலுவா வலுவாது. சொல்லுவாங்க ஒரு கட்டடத்துக்கு வந்து கம்பியை கட்டுவாங்க, காணாட்டம் கம்பி இந்த மாதிரி கம்பியெல்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த கம்பியை வச்சு கட்டடம் கட்டுறாங்க? என்னதான் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த கம்பிங்கிறது ஒரு கொடுக்கும். அதுதான் நரம்பு. உடம்புல நரம்புக்கும் கம்பிகள் கம்பிகள் மாதிரி உடம்புல நரம்பு. உடம்புல இருக்க நரம்புகளை வச்சுதான் அந்த கம்பிகளே இருந்தாங்க. மனிதனுடைய யோசனையை மனதில் இருந்து ஆரம்பம். மனிதனோட நரம்புகள் தான் மனிதனோட கட்டமைப்பு இருக்கு. அதை வச்சுதான் கம்பிங்கிற ஒரு விஷயம் வெளியே உருவாச்சு. பில்டிங் கட்டுறதுக்கு கம்பி வேணும், இந்த கம்பி தான் வந்து இந்த மணல் எல்லாத்தையும் பிடிச்சு நிப்பாட்டி வைக்கணும், அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆகணும், எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் சொல்லி நரம்புகளை வச்சுதான் கம்பிகளை உருவாக்கணும். கம்பிகளை வச்சு இப்ப என்ன விஷயம்னா கம்பிகளை வச்சு நரம்புகளை இன்னைக்கு இருக்கு. அதனால எப்படி வந்து ஒரு பில்டிங் கம்பிகள் ரொம்ப நரம்புகள் வந்து ரொம்ப நரம்போட வாழ்வு நல்லா காலத்துல வந்து கிணத்துல நடிச்சாங்க, குளத்துல முடி வச்சாங்க. அப்ப என்ன அது உடம்புல சூடு குறையுது, உடம்புல நரம்பு வந்து பேலன்ஸ், நரம்புடைய சூடு குறைஞ்சு நரம்பு வந்து பேலன்ஸ். அதே மாதிரி நிறைய நீர் காய்கறிகள் சூப்பரா அவங்க உடம்புறையும் வந்து சூப்பரா சும்மா ஒரு எதையுமே வந்து ரொம்ப மெனக்கெடாம ரொம்ப மெனக்கிடாம எனக்கு அரை மணி நேரம் கலந்து எடுத்துவாங்க. அந்த சமயம் ரொம்ப ஆரோக்கியமானது. இன்னைக்கு மேல 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாக்குறோம்னா அதை இவ்வளவு ப்ராசஸ் பண்ணும்போது அதோட தன்மையை குறைஞ்சி அப்படிங்கும்போது என்ன உடம்பு தேவையான பெனிஃபிட் ஆசைக்கு சாப்பிடுவோம், டேஸ்டுக்காக தான் சாப்பிடுறாங்க. 80% ஆசைக்கு டேஸ்டுக்கு தான் சாப்பிடுறாங்க. அதோட ஆரோக்கியம் 20% தான். ஆனா அன்னைக்கு 80% ஆரோக்கியம் வச்சு டேஸ்ட்ங்கிற விஷயம் அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க முகங்களோடய நம்ம அதிகமாவே நம்ம வாழ்க்கோம் சாப்பிடுவோம். இப்ப அரிசி ஒய் சாப்பிடுவோம், விஷயம் இருக்கும் எல்லாத்துக்கும் டேஸ்டா சாப்பிடுவோம். அது இது பண்ணி அழகா சாப்பிடுவோம். இவ்வளவு விஷயங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ணி அந்த காலத்துல கிடையாது. உணவு இந்த உணவை நம்ம
ஒரு காலகட்டத்தில் களி மட்டுமே நம்ம பார்த்தாங்க. வெறும் களியை வந்து தொட்டு கூட பார்த்தாங்க. ஏன்னா அன்னைக்கு இது நல்லது சாப்பிட்டா நல்லது, இது வந்து சாப்பிட்டா வயிறு நிறையும். நல்லது வயிறு நிறையும். இந்த 2 கான்செப்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வயிறு நிறையறதுன்னா நாக்குக்கு டேஸ்டா இருக்கா, பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்கா, பார்த்தா அட்ராக்டிவா இருக்கா, அப்படின்ற கான்செப்ட்லாம் அப்படின்னு போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனாலதான் பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்கா, சாப்பிட்டா டேஸ்டா இருக்கா, இந்த 2 கான்செப்ட் மூளை பார்க்கும்போது அதே தன்மை தான் உணர்வுக்குள்ளேயும் போகுது. ஆளை பார்த்தா நீட்டா இருக்காங்களா, ஆளை பார்த்தா நீட்டா ஓகே ரைட். இன்னொன்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்களா, அவங்களோட தன்மை பேசும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இனிமையா பேசுறாங்களா, நம்மளை பாராட்டு பேசுறாங்களா, நம்ம புகழ்ந்து பேசுறாங்களா, அப்ப அவங்கள்ட்ட பழகும். நம்மளை பாராட்டுலையா, நமக்கு ஃபேவரட் பண்ணலையா, நம்மளே பேசுறோம். உணவோட தன்மை எப்படி மாறுது, அதாவது உணவை பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்கு, அது சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி மனுஷனை பார்த்தா பிடிக்கிற மனுஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயம் இருக்கா, உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள சம்பந்தம் இதே இது. உணவு எப்படி வந்து எப்படி இருக்கும், உணவு ஆசை எப்படி இருக்கோ இல்லையோ ஓகே அது நல்லதுன்னு சொல்றாங்க சாப்பிடுவோம். இன்னொன்று சாப்பிட்டு பார்த்தா உடம்புக்கு ஓகே நோ ப்ராப்ளம், உடம்பு வந்து ஏற்றிருக்கு, உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றிருக்கு அந்த உணவை சாப்பிடும்போது அதே உணர்வு எப்படி வரும் காரணம். இப்போ லைஃப்லயே நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுல காரணம் என்னன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோன்னு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சு. எப்படி அவங்க எடுத்துக்கிட்ட உணவு முறைகள் வந்து இதே இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்க வீட்டுல ஒரு கொடுக்கப்பட்ட உணவு முறை, இது நல்லது, இந்த உணவு பார்த்தா அப்படிதான் இருக்கும், இது டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்கும், இந்த உடம்புக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த உணவு முறைகளை எடுக்க வச்சிருந்தாங்கன்னா அது உணர்வு எப்படி வந்து போனா சரி சொல்றாங்கல்ல, இந்த லைஃப் பார்ட்டாலும் சொல்றாங்க ரைட் ஓகே அவரோட தான் கால் பண்ணி பார்ப்பேன், மாத்தனே பிடிக்கலன்னாலும் அவரோட கால் பண்ணி பார்ப்போம். சரியா அவர் கேரக்டர் என்னன்னு பார்ப்போம். அப்போ அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்த சுச்சுவேஷனுக்கு வரும். அப்ப கேரக்டர் பார்த்து இந்த கேரக்டருக்காகவே வாழணும். எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம சாப்பிடுவோம், அதே மாதிரி மனிதனுடைய கேரக்டருக்காக நாம வந்து அந்த கூட இருந்தோம். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர், இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர்னால நம்மளுக்கு லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நல்ல விஷயம் தான். ஏன் விஷயங்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ளலோ அவசரப்பட்டு முடிவு எடுப்பது நிறைய ஒரு உணவு முறைகள் தான் காரணம் நான் நினைக்கிறேன். அதுதான் அதனால இந்த டாபிக் வந்து நல்ல டாபிக். ஏன்னா அந்த உணவு முறைகள் வந்து உணவு முறைகள் செலக்ட் பண்ண போதே பிடிச்சதான செலக்ட் பண்ணுவோம், டேஸ்ட் தான் செலக்ட் பண்ணுவோம். அதான் நம்ம எப்பவுமே ஃபேவரா எடுக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல இன்னைக்கு இது பிடிக்காது ஆனா உடம்புக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கிற மனப்பக்குவத்துல இருந்தோம்னா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஓகே ஒரு டைம் தான் பார்ப்போமே, சரி தோல்விதான் அடைஞ்சிருச்சு அடுத்த டைம் தான் பார்ப்போமே, சரியா சரி தோல்வி தானே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கைப்பு தன்மை. இன்னொன்னு நிறைய விஷயம் நம்ம அது நல்லது தானே நல்லதுதானே சொல்றாங்க, நம்மளை கோவப்படுத்தி சொன்னாலும் வீட்டுல வந்து அது நல்லதுதானே சொல்றாங்க, நம்ம திட்டி சொன்னாலும் நம்மளுக்கு நல்லதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிற சிந்தனை எது ஏற்படுத்தும் அப்படின்னா நல்லதை நீங்க கலெக்ட் பண்ணி உண்ணும் போதுதான் அது கிடைக்கிறதுலாம் சாப்பிடலாம், டேஸ்டானதான் சாப்பிடலாம், பிடிச்சதான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து உணர்வுகளும் அங்க நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும். இப்போ வருங்கால தலைமுறைக்கு நம்ம வந்து இந்த உணர்வு பத்தி சொல்லணும் அப்படின்னா உணவுல வந்து அவங்களுக்கு இந்த உணவு எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு பேரண்ட்ஸே சொல்றத இவனுக்கு இந்த உணவு எப்படி கொடுக்குறது, இந்த உணவு பற்றின தன்மைகளை எப்படி கொடுக்குறது, இல்ல இதை சாப்பிடாதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத எப்படி கொடுக்குறது, இதை சாப்பிட்டா என்ன நன்மைகள்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நிறைய தலைமுறைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்து அதான் எங்களுடைய ட்ரைனிங்ல இருக்கும்போது சொல்லுவோம், ஒரு செடியா இருக்கும்போது அதாவது ஒரு பயிர் முளைத்து ஒரு சின்ன செடி முளைத்து வரும்போதுதான் என்ன தேவை, அதுக்கு தேவையான பாதுகாப்பு தேவை, அதுக்கு என்ன தேவையோ நாம அதுக்கு உரம் தேவையா நம்ம கொடுப்போம், அதுக்கு தண்ணீர் தேவையா கொடுப்போம், அதுக்கு வேலி அமைக்கணுமா நம்ம பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்னா அந்த செடிக்கு வந்து எனக்கு தெரியாது
அப்ப என்ன செய்யணும், அதுக்கு என்ன ஆரோக்கியமான விஷயமோ அதை நாம கொடுத்து 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 அதை பாதுகாப்பா வளர்த்து அது வேரூன்ற வரைக்கும் அது அந்த செடி வந்து வேரூன்றி அவங்க நம்மளை விட கொஞ்சம் உயரமா வளர்ற வரைக்கும் விட்டோம். அதுக்கப்புறம் அந்த வேர் என்ன செய்யும், அதுக்கு தேவையான நீரையோ அது தேவையான உரங்களையோ அது தேவையான காற்றையோ சூரிய ஒளியோ அதுவே வளர்ந்து நிற்கும். யாராவது வளர்ந்த மரத்துக்கு போய் இன்னைக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் கிடையவே கிடையாது, உரம் போடுறோமா கிடையாது, ஏதாவது பாதுகாப்பு கிடையாது. ஆனா எங்க கொடுக்கும், செடியா இருக்கும்போது குட்டே ஆகும், செடியா இருக்கும்போது பாதுகாப்பு தண்ணிக்கு எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி வர்ற தலைமுறைகளுக்கு உணவு பற்றின நாலேஜ் நம்ம கட்டாயப்படுத்தி கொடுப்போம். அது நம்மளால முடியும். உணவு ஏன்னா பிள்ளைகளை வந்து கண்டிக்கிறதே பேரண்ட்ஸ் வந்து விரும்ப மாட்டேங்காங்க, பயப்படுறாங்க. குழந்தைகள் வந்து ரொம்ப பிள்ளைங்க, அவங்க என்ன செய்வாங்க, எதுக்கு எப்படி வந்து நம்மளை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா இவங்க இந்த விஷயத்த கிடைக்கும் அப்படின்னு அழகா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இவங்கிட்ட அழுதா அவங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னா அழுதா இவங்களால சமாளிக்க முடியாம வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்ககிட்ட அழுதே என்ன செய்வாங்க, சாதிப்பாங்கன்னு சொல்றாங்களா, குழந்தைகள் நிறைய சாதிப்பாங்க. அந்த நினைச்சதை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பறந்து அப்படியே அழுது அப்படியே அதை வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. இதுதான் சாதனை ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் விடாம போராடி அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணீராக ஓடும் பிள்ளைகளுக்கு. அப்படியே ஐயோ கண்ணீர் விட்டுறானேன்னு வாங்கி கொடுத்து அடுத்த வருஷம் கண்ணீர் நிற்கும். அது வந்து பப்பா சரிங்களா, அந்த மாதிரி பிள்ளைகள் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பிள்ளைகளா பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை தாண்டி நாம ரொம்ப பிள்ளைகளையோ அவங்களுக்கு எந்த நேரத்துல எது சரியோ எந்த உணவு சரியோ அதை அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல சரிங்களா. அதனால குழந்தைகளை அறியாமையில இருக்கும்போதே எல்லா சுவையும் பழைக்கும், எல்லா நல்ல விஷயங்களையும் பழைக்கும். நீங்க ஒரு அறிந்து ஒரு 8 10 அதாவது என்ன சொல்றது, ஒரு 5 வயசு வரைக்கும் சிம்பிளா சொன்னா ஒரு 5 வயசு படிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் நம்ம சொல்றதை கேட்பாங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க கண்டிப்பா. ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7 8 9 10 படிக்கும்போது நம்ம கண்ட்ரோலே மீறிட்டு. அப்போ இதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல் ஆயிடும். இப்போ சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தேவையான அறுசுவை உணவு கொடுத்து அவனுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்துல ஒரு தண்ணி குடிக்கிறதா வந்து ஒரு தண்ணீர் குடிக்கிறத கூட எப்படி சொல்லி கொடுத்துருவோம், தண்ணீரை நல்லா வாய் வச்சு நல்ல உமிழ்நீர் கலந்து கொப்பளித்து நல்லா தண்ணீரை குடிச்சோம்னா வாய்ப்பு வச்சு கொப்பளிச்சு அதோட முட்டையுடைய வெள்ளைக்கரு மாதிரி விழுந்து ஆக்கி உள்ள குடிக்கிறது. இதுதான் தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையே. ஒரு தண்ணீரை உள்ள கொடுக்கும்போது அந்த தண்ணீர் உமிழ்நீர் கலந்து குடிக்கும்போது இந்த உமிழ்நீரை என்ன செய்யும், நெஞ்சு எரிக்கலாமா, அல்சர் லெவல் சரியாகும், டைஜஷன் உருவாகும், ப்ரெஷர் குறையும், சுகர் குறையும். உமிழ்நீரே தெரியும். உமிழ்நீர் உயிர் நீர், உமிழ்நீர் உயிர் நீர் அப்படின்னா அந்த உயிர் நீரை நீங்க வெளியே தண்ணீர் கொடுக்கும்போது கலந்து தண்ணீர் குடிக்கிறது கூட பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். இப்போ சொல்லி தரணும்னா இந்த மாதிரி நாலேஜ் பேரண்ட்ஸ் தேடி ஒரு தண்ணீர் குடிக்கிறதுக்கு குடிக்கணும், இப்படி சாப்பிடணும், எல்லா சுவையும் எடுத்துக்கணும், கஷ்டத்தை எனக்கு வேண்டாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒன்று மட்டும் சாப்பிட்டு போதும் அப்படின்னு பழக்கப்படுத்தாங்க. ரைட்டுங்களா. இல்லை நாங்கள் சாப்பிட்றோம் எல்லாரும் உட்காந்து இருந்தால் நாங்கள் சாப்பிட்றோம்ல நல்லது அப்படின்னு நீ சாப்பிடுன்னு சொல்லுவோம், பிள்ளைகளும் சாப்பிடும். இல்லை 4 பிள்ளைகளை சேர்த்து உட்கார வச்சுட்டு அவன் சாப்பிட்றா இவன் சாப்பிட்றா நீ சாப்பிடுன்னு உட்கார சாப்பிடுவான். இதே தனியா அவனை உட்கார வச்சு இது சாப்பிடுன்னா அவனை பொதுமைப்படுத்துற மாதிரி அந்த 4 பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடணும். இல்லை குடும்பத்தோட ஃபேமிலியை உட்காந்து ஒரு கஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே சாப்பிடும், பிள்ளைகளும் ஒன்னா சாப்பிடும். சரிங்களா. போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஸ்கூல்ல போய் சொல்லுவாங்க, எங்க வீட்டுலலாம் நாங்களாம் மகாக்கா சாப்பிடுவோம் தெரியுமா, அப்பா அம்மாவோட சேர்ந்து சாப்பிடுவோம் தெரியுமா, உடம்பு ரொம்ப நல்லது தெரியும். இங்கே சாப்பிட மாட்டாங்க, அங்க போனா என்ன சொல்லுவாங்க, எனக்கே வந்து எஜுகேட். ஸோ அதனால மற்றவங்களுக்கே வந்து டீச் பண்ணுவாங்க. எப்போ தெரியுமா, நாம வந்து இது நல்லது இது எல்லாருமே சாப்பிட்றோங்கிற பார்த்த மைண்ட்ல பதியும். அதை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். சரிங்களா. ஆட்டோமேட்டிக்கா ஆமா அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கே அறிவுரை சொல்லணும், அவனே செய்வான், ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ பிள்ளைகளை வந்து நாம வந்து கட்டாயம். அதனால நல்ல கசப்பான உணவு முறையோ இந்த துவர்ப்புக்கும் கசப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கான 2 உணவு. துவர்ப்பு அப்படின்னா அந்த பாக்கு துவர்ப்பு,
இந்த கொட்டைப்பாக்கு இதெல்லாம் வந்து நல்ல தோற்பான விஷயம் சொல்றாங்க. தோற்பு வந்து அதிகமா சேர்த்ததுனால நிறைய முன்னோர்கள் வந்து பல முன்னோர்கள் வந்து தோற்பு அதிகமா எடுத்திருந்தாங்க. அவங்க வாழைத்தண்டு, வாழை இதெல்லாம் வந்து அதிகமா அவங்க வாழ்க்கை முறையில இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் தோற்பு அதிகமா சேர்க்க சேர்க்க அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க சாப்பிட்டதே நல்ல விஷயம் தான் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் சாப்பிட்டதுக்கே ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான தோற்பை அதிகமா அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அத்தனை உணவுமே உப்பு, உரப்பு, புளிப்பு, இனிப்பு இதுதான் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு தோற்பு எடுக்கணும், ஆனா நம்ம எடுக்கிறதே இல்லை. அப்போ இந்த சோப்பு அதிகமா எடுக்கும்போது ரத்தம் வந்து சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாகும்போது ரத்தம் சுத்தமாகும்போது உடம்புல வந்து நல்ல புது புது செல்கள் உருவாகும். புது புது செல்கள் உருவாகும்போது நிறைய விஷயங்கள் வந்து உருவாகும். இதே இது இதே இது பழக்க வழக்கங்கள், உணவும் பழக்க வழக்கம் ரெண்டும் ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்றோம் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையாரை வந்து கும்பிட்டா பிள்ளையாரை போய் நீங்க குளத்தடியில் உள்ள பிள்ளையாரை நீங்க வழிபட்டீங்கன்னா தண்ணி எடுத்து 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரீசன் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அந்த காலத்துல வந்து ஒரு குளம் இருக்கும். குளத்துல படிகள் அப்படியே இறக்கமா இருக்கும். பிள்ளையார் இருப்பார் மேல, படியில இறக்கமா இருக்கும். இறக்கத்தின் அடியில குளம் இருக்கும். குளத்துல இருந்து தண்ணியை படியில ஏறி எடுத்து வந்து மேல இருக்கிற பிள்ளையாருக்கு ஊத்துறோம். பிள்ளையாருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் எல்லா பிள்ளையாருமே வந்து அரச மரத்தை கீழே தான். அப்போ இங்க வந்து நம்ம வந்து இந்த காலத்து மனிதர்களுக்கு வந்து எதையுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க அன்எஜுகேட்டட் இல்ல, அவங்க எது சொன்னாலும் ரொம்ப விளக்கமா சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சுப்பா அது புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க புரியாதவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். புரியலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும், இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன விஷயம் தான் என்னன்னா, குளத்துல இருந்து தண்ணீரை நீங்க எடுத்து அப்படியே படியேறி வரும்போது ஒரு வெயிட்டை தூக்கிட்டு படியேறும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய நுரையீரல் நல்லா சுருங்கி விடும், மூச்சு நல்லா வாங்குது. அப்படியே மேல நோக்கி நீங்க அப்படியே தூக்கிட்டு வரும்போது நல்லா நுரையீரல் என்ன ஃபுல்லா சுருங்கி விரியும். ஃபுல்லா சுருங்கி விரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு அப்படியே மூச்சு நல்லா வாங்குவீங்க. நல்லா வாங்குறது எந்த மூச்சு கிடைக்கும்னா அரச மரத்தினுடைய சுவாசம். அரச மரத்தினுடைய காற்று அதிகமா சுவாசம். அரச மரம் என்ன செய்யும்? ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுதான் அரச மரம். இப்போ அதிகமான ஆக்சிஜன் உள்ள போகும். என் முறை நீங்க வீட்டுக்கு மேல வரீங்க, நுரையீரல் சுருங்கி விரியும் போது இன்ஹேலிங் ஆக்சிஜன் அதிகமா அப்படியே ஒரு நீங்க நிறைய டைம் பண்ண போது ஆக்சிஜனுடைய நிலை அதிகம். இதே நம்ம பிள்ளையார சுத்தி வந்து ஏன் ஒரு இடத்துல சுத்தி வரும்போது என்ன நடக்கும், நடக்கும்போது என்ன நடக்கும், ரொம்ப நேரம் நடக்கும்போது மூச்சுவாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மரத்தினுடைய காற்றை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இழுப்போம், இன்ஹேல் பண்ணுவோம். அப்படி சுவாசிக்கும் போது என்ன அதுக்கு அதிகம் உள்ள போச்சுன்னா ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாச்சுன்னா புது புது செல்கள் உருவாகும். பழைய கழிவுகள் வெளியேறும். பழைய கழிவுகள் வேதை மூலமா கழிவுகள் வெளியேறும், ஏரின் மூலமா கழிவுகள் வெளியேறும், மோஷன் மூலமா கழிவுகள் வெளியேறும். இதெல்லாம் செய்யும் போது உடம்புல வந்து எல்லா கழிவும் எல்லா பாதியிலும் வெளியேறும். புது புது செல்கள் உடல்ல உருவாகும். புது புது செல்கள் உருவாச்சு அப்படின்னா இங்க என்ன ஆகும்? கர்ப்பப்பயிற்சி ஸ்ட்ராங் ஆகும். கர்ப்பப்பயிற்சி ஸ்ட்ராங் ஆனா ஆட்டோமேட்டிக்கா கர்ப்பப்பயிற்சி ஒரு பிள்ளை பாட்டு ரெடி ஆயிடும். இதை வந்து தொடர்ந்து ஒரு சொல்லுவாங்க ஒரு கணக்கு ஒரு 2 பேருக்கு 80 நாள் அது ஒரு 48 நாள் முன்னோர்கள் வந்து அது தொடர்ந்து செய்யுங்க, அந்த முடிக்க செய்யுங்க, கண்டிப்பா பலன் இருக்கும். இது யாருக்கு? அறியாதவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு பலன் கிடைக்கணும்னு முன்னோர்கள். நாம புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு இப்ப என்ன சொல்றாங்க, முன்னாக்காம போயிட்டு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி படிச்சவங்க எல்லாம் எப்படி பேசணும்? அப்போ பகுத்தறிவுகள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன் வந்து குளத்தங்க வச்சாங்க, ஏன் படி வச்சாங்க, ஏன் பிள்ளையார் இங்க வச்சாங்க, பிள்ளையார் மரம் ஆக மொத்தம் எங்க நடந்து நடப்பா மரம் சுத்தியில என்ன செஞ்சிருக்காங்க, குளம் வச்சிருக்காங்க. குளம் வச்சிருக்காங்க, குளத்துல வந்து தண்ணியை மரத்தினுடைய நிழல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து இப்போ யாரும் உட்கார வைக்கிறதுக்கு என்ன தெரியும்னா அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் விநாயகரை வச்சோம் அப்படின்னா அந்த விநாயகரை கும்பிடுறாங்க அவங்க என்ன செய்வாங்க மரத்தை சுத்தி. அதனால அந்த பலனும் நல்லாவே கிடைக்கும்.
ரைட்டா? விநாயகர் மேல உள்ள நம்பிக்கை அந்த நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, எல்லாம் விநாயகரை மட்டும் வச்சிருக்காங்க, பின்னாடி இருக்க அரச மரத்தை. இப்போ உணவுன்னு சொல்லும் போது நம்ம பார்த்துக்கிற காற்றும் உணவுதான். அதனாலதான் நம்ம ஒரு ஆயுதங்கிற இந்த அரச மரத்தை அப்போ இந்த ஆயுதம் உள்ள போகும்போது உணர்வே மாறும். ஆயுதம் உள்ள போகும்போது ரத்தத்தின் பீடிப்பை ஆகுது, புது புது செல்கள் உருவாகுது, ஒரு கிடைக்குது, உடம்புல கழிவுகள் வெளியேறுது, கிடைக்குது, மனசுக்குள்ள நல்ல உணர்வுகள். அவன் என்ன செய்வான், அதனால பெனிஃபிட் அடைஞ்ச என்ன செய்வான், மற்றவங்களுக்கு சொல்லுவான், சந்தோஷமா சொல்லுவான், எனக்கு நல்லது நடக்கும், சந்தோஷமா சொல்லுவான். அதுக்கு தேவையான நல்ல விஷயங்களும் செய்வான். அந்த குளத்தை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும், அந்த பிள்ளையாருக்கு தேவையான என்ன செய்யணுமோ அப்படிலாம் நடக்குமா, இல்ல என்ன வச்சு பொங்கல் வைக்கணுமா, இல்ல என்ன செய்யணும், படையல் பண்ணணுமா, எல்லாமே நம்ம செய்வோம். இது வந்து எப்படி செய்யணும்னா ஒரு உணர்வு மூலமா என்னுடைய கிடைச்சது. அதனால எனக்கு வந்து திருப்பி அதாவது நான் செய்ய நினைக்கிறேன், அதனால நான் செய்கிறேன். அப்போ உணவு நிறைய நிறைய அறியாத காலத்துல நிறைய விஷயங்களை இளைமறை கொடுத்திருக்காங்க. நாம இன்னைக்கு படிப்பதை பயன்படுத்தி ஏன் எதற்கு யோசிச்சு இன்னைக்கு வந்து கலகவனம் எல்லா அரச மரத்தை கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க. அரச மரம் டிஸ்டர்பன்ஸா அரச மரத்தை மட்டும் எடுத்து பிள்ளையார ஆனா கணக்கு அரச மரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து அனுபவிக்கணும். அந்த காலத்துல வந்து பஞ்சாயத்து நடத்தினாலும் ஒரு அரச மரத்தை நல்ல சுவாசம் இருக்கும், நல்ல இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், அந்த ஒரு நிதானம் இருக்கும். அதனாலதான் அந்த சட்டத்தை சூஸ் பண்ணாங்க. அதனால நிறைய விஷயங்கள் நான் சொன்னது 1-2 தான். நிறைய விஷயங்கள் சுத்தி வந்து உணர்வு புதைச்சிருக்காங்க. அதை நாம அதாவது புதையல் மாதிரி இப்படி நம்ம ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள புதையல் வந்து மட்டும் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்து அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோமோ அது மாதிரி இன்னைக்கு முன்னோர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் அப்படி இடைமறைக்கான வளங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தோண்டி எடுத்து அந்த அறிவு தோண்டி எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிற விஷயத்துல இந்த டாபிக் ஸோ அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும். இதுல வந்து உணவுனா சாப்பிட்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். விஷயங்கள இது மாதிரி ஜென்ரலாக ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பிரோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். தொடரலாமா? ஹலோ சார், நிறைவு செய்து கொள்ளலாம். ஹலோ, நிறைவு செய்து கொள்ளலாம். ஓகே ஓகே. அதாவது இப்போ நிறைய சொல்லு உணவும் உணர்வுன்னா நாம வந்து உணவுல காம்ப்ரமைஸ் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உணவுகளை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கிறோம். அதனுடைய நன்மைகளை சொல்லி வளர்க்குறோம் நம்மளுடைய பொறுப்பு. அப்படி வளர்த்துட்டோம்னா அந்த உணவுமே வந்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சிந்தனை, இல்ல உணர்வு இது மற்றவங்களுக்கும் அதை கஷ்டப்படும். நம்ம பிள்ளைய நல்ல உணவை சாப்பிடும்போது நம்ம பிள்ளைகளை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸும் அதே உணவை செலக்ட் பண்ணிக்கணும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம உணவு முறையும் உணர்வு சரியா இருந்தா சூழ்நிலை சுற்றுல சமுதாயத்தினுடைய விஷயமும் சரியாகும் ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சிறப்பு. இந்த அதிகால வேளையில் அழகான ஒரு பயிற்சி எடுத்த வெல்முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இன்று யாரேனும் பிறந்த நாள் இல்லத்தில் இருக்கா? இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து அன்பர்களுக்கும், மணநாள் மகளும், தம்பதியருக்கும், உங்கள் இல்லங்களிலோ உங்கள் கடைகளிலோ நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறது நற்புலரி பெருமிதமாக. ஃபீட்பேக் முதலாவதாக சார் உங்களுடைய போனை ஆஃப் பண்ணிக்கங்க. ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. நற்புலரி வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு செஷன்.
நம்ம உணவு உணர்வும் ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தங்களை அருமையா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு முளைக்கட்டின பயிர் அப்படிங்கும்போது உயிரோட்டமா இருக்கும். அது அவிச்சாலோ பொரிச்சாலோ அதோட உயிர் போயிடும். அது உள்ள போகும்போது நம்ம உணர்வுகளை பாதிக்குது அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது மாதிரி ஏன் பண்றோம்னு தெரியாமே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரச மரத்துல இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ற விஷயங்கள் வந்து சயின்டிபிக்கா அந்த காலத்துல யோசிச்சு பண்ண விஷயம். ஸோ அப்பெல்லாம் ரொம்ப பகுத்து இது ஏன் என்னன்னு கேட்க மாட்டாங்க, சொன்னா செய்வாங்க, அவ்வளவுதான். பட் நம்ம இந்த காலத்துல நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கேள்வி கேட்க ஆரம்பிச்சு என்ன உண்மை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. பட் அருமையான ஒரு செஷன், நிறைய விஷயங்களை தொட்டீர்கள். ஒரு சுவைக்கு என்னென்ன உணர்வு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான செஷன் சார். வாங்க அடிக்கடி வந்து கலந்துடுங்க. தேங்க்யூ. நிச்சயமாக முளை கட்டிய பயிர் வளர்ச்சியை கொடுக்கும்ன்ற அழகான ஒரு கருத்தை தெரிவித்த ரமேஷ் நாகராஜன் ஐயாவுக்கு நன்றிகள். அடுத்ததாக அவரோட பின்னோட்ட வரிகளை ஒருவர் கைகளை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாருங்கள் ஐயா, வீரசேகரன் ஐயா அவர்களை பின்னோட்ட வரிகள் வழங்குகிறோம். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புணரி வணக்கம். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அருமை. ஹிஸ்டாரிக்கல் லாஜிக்கல் திங்கிங், ஹிஸ்டாரிக்கல் லாஜிக்கல் திங்கிங் ரெண்டையும் கிளப் பண்ணி அப்படியே வரிசைக்கிரமா சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு தேரிய இந்த உணவுக்கு மட்டும் சம்மந்தம் இல்லாம எந்த ஃபீல்டுலையும் எந்த இதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தேரிய சொல்லி இருக்கு. பழைய முறை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதெல்லாம் பழைய முறைப்பா, தூக்கி போடுப்பா, அதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாதுப்பா என்று முழுவதுமாக நீக்கி விடுவதும் தவறு. எங்க தாத்தாவுக்கு தாத்தா சொன்னதுப்பா, அதனாலதான்ப்பா நான் கீப் அப் பண்றேன் அப்படின்னு முழுவதுமாக கை கொள்வதும் தவறு. இந்த நீக்கிவிடல ஒரு பெரிய தேரி என்ன இருக்குன்னா, நம்ம சிலதை நீக்கிறோம்னா அது தவறு என்பதற்காக அல்ல, இன்றைய சூழலுக்கு ஒத்து வராது, அன்றைய சூழலுக்கு 100க்கு 100 சரியாக இருந்தது, அதனாலதான் நிக்கிறேன். இன்றைய சூழலுக்கு ஏற்றிருக்கல. உதாரணமா ஒருத்தன் வந்து வெள்ளரிக்காயை கொடுத்து அண்ணே சாப்பிடுங்க என்னன்னா, இதெல்லாம் போய் சமைக்காம சாப்பிடுவாங்களா? அந்த காலத்துல எவனோ சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நெருப்பே இல்லை, அதனால வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாயா, இன்னைக்கு போய் சமைக்காம சாப்பிட முடியுமா என்று ஒதுக்குவதும் தவறு. இன்னைக்கு நான் அதை அப்படியே கை கொள்றேன்னு ஆட்டுக்கறியை வாங்கி வந்து சமைக்காமலே நான் வச்சு கடிச்சு, எங்க தாத்தா எல்லாம் அப்படிதான் சாப்பிட்டாரு, தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் அப்படிதான் சாப்பிட்டாரு, அது மாதிரி நான் சாப்பிட்றேங்கிறதும் தவறு. ஆக இரண்டுக்கும் இடையில் பகுத்தறிந்து பல காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற பெரிய செய்தியை அருமையா சொல்லியிருக்காரு ஐயா. அவர்களுக்கு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள் என்ற அன்பு வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன் என்று. அருமையாக, நம்முடைய முன்னோர்கள் போல வாழ முடியாது, இந்த சூழலின் போல் நமக்கு தேவையான உணவுகளை அழகாக சாப்பிட்டு பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் போல் பகுத்தறிந்து உணவினை உட்கொள்ளும் என்ற வைர வரிகளை தந்த வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துதலும். வேறு எவரேனும் பின்னோட்டு வரிகள் வழங்க கைகளை உயர்த்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக என்னுடைய திரு தாமோதரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை இனிய காலை வணக்கம். இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி. எதை எதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். பச்சை காய்கறிகளை உண்பதால் உடலுக்கு எவ்வளவு நன்மை தரும், வேக வைத்து உண்பதால் அவருடைய சத்துக்கள் எல்லாம் நீக்கி வெறும் திப்பியை சாப்பிடுவது போல இருக்கும் என்பதையும் நல்ல உணர வைக்கும். உணர்ச்சி பூர்வமாக இந்த செஷனை எடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். இருப்பினும் எதை எதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறி, பச்சை காய்கறியும் முளை கட்டிய காய்கறியும் சாப்பிடுவதால் உடலுக்கு எவ்வளவு நன்மை என்பதையும் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி கேட்டதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, நட்புகளுக்கு. எதை எதை எப்படி சாப்பிட வேண்டும், அதை அதை அப்படியே
சொன்ன விதம் அருமை என்ற அழகான வரிகளை தொடுத்த ஐயா தாமோதரன் அவர்களுக்கும் நன்றிகள். நன்றி நன்றி அடுத்ததாக நன்றி ஐயா. அடுத்ததாக மேம் உங்கள் ஃபீட்பேக் வழங்கிடுங்க மேம், நம்ம நிறைவு செஞ்சிடலாம். நிச்சயமாக ஐயா. அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை பொழுது வணக்கங்கள். ஈட் என ஆரம்பிச்சு தண்ணியை குடிச்சு ஹீட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பகுத்துண்டு கொடுக்க வேண்டிய விஷயத்த பகுத்தறிந்து ஆராய வேண்டும் சொல்லிட்டு அறுசுவையும் இருக்கா, அதை ஒரு சுவையா நினைச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்ற அந்த விஷயத்துல கசப்பையும் துவர்ப்பையும் அதிகமா உட்கொள்ளணும் அப்படின்ற கருத்துக்களை மேலோங்கி நிறுத்தி நம்மளையும் கொஞ்சம் உட்காந்து சிந்திக்க வச்ச விஷயங்கள். எதிர்மறையான பின்னோட்ட வரிகள் என்னவென்றால், அடிக்கடி சில கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வந்த விஷயம். ஏனென்றால் நாம் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு நமக்கு எதிர்மறையான பின்னோட்ட வரிகள் கை கொடுக்கும் என்ற ஒரு கருத்தில் நான் இந்த எதிர்மறையான பின்னோட்ட வரிகளையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பரே, நீங்கள் அடுத்து வரும் பயிற்சி காலங்களில் அதை கருத்துராக வைத்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா நாளும் எல்லா நலமும் உங்கள் இல்லத்திற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் இறைவன் தரட்டும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி வந்து இடம் சார்கின்றேன். உங்கள் ஜெயதேவி பேச்சு புயல் மதுரை. நன்றி, வணக்கம் அன்பர்களே. நன்றி நன்றி மேடம், நன்றி. நண்பர்களை, இன்று அதிகாலையில் மிக சிறப்பாக நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை, பாசிட்டிவ் விஷயங்களை நம்மளுக்கு வழங்கின வேல்முருகன் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நற்புலர்களை பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நல்ல நண்பருடன் நாளை சந்திக்கும் நண்பர்களை.